எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களிலே சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் மாம்சம் இரத்தமுள்ள மனுஷர்களாகிய நாம் நம்மிடத்தில் ஆண்டவருடைய நடக்கைகள் எல்லாம் அவ்வளவு வித்தியாசமானதாக இருக்காது. அவர் எப்பொழுதுமே ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்து ஆவியானவராக நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, எல்லாவற்றிலும் ஒரு லட்சியம் உண்டு, எல்லாவற்றிலும் ஒரு பாதை உண்டு. இதை எல்லாவற்றையும் அறிந்து செய்கிற ஞானமுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென் என்று சொல்வீர்கள் என்றால் அவருக்கு மகிமை உண்டாவதாக. சரிங்களா? வேதத்தில் ஒரு வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். இதை இயேசு ஏன் சொன்னார் என்றால், பரலோகத்தில் நீங்கள் நினையாத ஆட்கள் எல்லாம் இருக்க போகிறார்கள். அவங்க எங்கேருந்து வரப்போகிறார்கள்? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வார்கள் என்றால், ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்கிற தேவ மனிதர்கள் அமர்ந்திருக்கிற பந்தியிலே அவர்களும் வந்து உட்காருவார்கள். அதில் நீங்களும் நானும் இடம் பெறுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா! இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு மாத்திரம் அந்த விருந்து அல்ல, நீங்களும் நானும் அந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா! இதை ஏன் சொன்னார் என்றால், அந்த 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ரோம ராஜ்யத்திலே ஒரு இராணுவ அதிகாரி. அவனுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு என்ன செய்தாராம்? ஆச்சரியப்பட்டாராம். அப்போ அங்கே கூடியிருக்கவங்களாம் பார்த்துருப்பாங்க, இது என்னது? புறஜாதியை சேர்ந்தவன், விக்கிரகத்தை வணங்குறவன், இராணுவத்தில் வேலை செய்கிறவன், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ரோமர்களுடைய படை வீரன், இவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரே என்று அவர்கள் யோசித்த பொழுதுதான் என்ன சொன்னார்? இப்படிப்பட்டவர்களும் நம்முடைய ராஜ்யத்திலே பந்தியிலே பங்கு பெறுவார்கள் என்று சொன்னார். சரிங்களா? ஏனென்றால் நாம் மாத்திரம்தான் போவோம் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி யார் யாரையெல்லாம் அவர் முன் குறித்தாரோ, யார் யாரையெல்லாம் அழைத்தாரோ, அவருடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி எங்கே கொண்டு செல்கிறார்? அவருடைய பந்தியிலே பங்கு பெற செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமே. ஆகையினால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மாலை நேரத்தில் பரலோகம் போவது முக்கியமல்ல, ஆனால் அந்த பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பந்தியிலே பங்கு பெறுவது தான் மிக மிக முக்கியமானது. ஏதோ ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து கொள்வதல்ல. ஏனென்றால் பரலோகத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், பூரணமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அங்கே நல்லது தான். ஆண்டவரே, நான் அந்த வாசல்லையே நின்றுக்கிறேன் இருப்பதற்காக போவதல்ல. என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்து ஆயத்தப்படுத்தி இருக்கிற பந்தியில நீங்களும் நானும் பங்கு பெறுவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. சரி, அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் 3 பேரை சொல்லுகிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் அவரை பற்றி தெரியும், விசுவாச வீரன். இந்த ஈசாக்கு அவனும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவனும் செய்த காரியங்களை பார்க்கும். ஆனால் இந்த யாக்கோபு வரும் பொழுது யாக்கோபுக்கு எந்த விதத்திலும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியே கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்களே, யாக்கோபு பற்றி இப்படி சொல்றீங்களா? யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், நம்மை விட மிக மிக மோசமான ஒரு நபர் இருப்பான் என்றால் அது யாக்கோபு தான். சரிங்களா? அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவன் பிறக்கும் பொழுதே தன்னுடைய பெற்றோர்களுக்கு 20 வருஷம் கழித்து தான் பிறந்தான். 20 வருஷம் பிறகு பிறந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு வீட்டிலே பராமரிப்பு இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பிறக்கும் பொழுதே ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்னவென்றால், அவன் தன்னுடைய அண்ணன் ஏசா
அவனுடைய குதிங்காலை விடாமல் பிடித்து கொண்டிருந்தான். இரட்டை குழந்தைகள், ஒரு குழந்தை முன்னால் வந்திருக்கணும், அதுக்கு பின்பது ஒரு குழந்தை. ஆனால் இவன் என்ன செய்திருக்கிறான், அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த ஏசாவினுடைய கால்களை விடாமல் பிடித்து கொண்டிருந்தான். வெளியே வரும்பொழுதும் கூட அவனுடைய காலை பிடித்து கொண்டிருக்கிறவன். அப்போ பிறந்து அவனுக்கு ஒரு பேர் வைத்தார்களாம். என்ன பேர் வைத்தார்கள்? யாக்கோபு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றுகிறவன் அர்த்தம், எத்தன் என்ற அர்த்தம். ஏனென்றால் இவன் விடாக்கொண்டன், எதையும் தனக்கென்று செய்து அதை சாதிக்கிற திறமை உள்ள ஒரு யாக்கோபு என்கிறனால தான் அவனுக்கு அந்த பெயரை வைத்தார்கள். அவள் பாருங்க, பிறக்கும் பொழுதே தனக்குரியதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை எனக்கு தான் சொந்தம் என்று உரிமை பாராட்டுகிற ஒரு மனுஷன். அதை இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவோம் என்றால் ஒரு சுயநலவாதி. தனக்கு 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 என்று நினைக்கிற ஒரு சுயநலத்தை அவன் சிறு வயதிலிருந்தே அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய வளர்ந்து வந்த காரியங்கள்லாம் பார்ப்போம் என்றால், இப்படிப்பட்டவனை எப்படி ஆண்டவர் பந்தியிலே சேர்த்தார் என்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் செய்த காரியத்தை பார்ப்போம் என்றால், அவனை எப்படி தகுதி உள்ளவராக மாற்றினார் என்பதை பார்க்கிறோம். இதில் நான் என்ன தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்று உட்கார்ந்து இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக அறிந்திருப்பீர்கள் என்றால் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்றைக்கு அவரை அறிந்திருக்கிறீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் உங்களை அறிந்திருக்கிறதை விட அவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மிடத்துல பலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, அன்பு உண்டு, பகைகளும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, சோகமும் உண்டு. நாம் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்லா அறிந்திருக்கிறார். 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், நான் எங்க உட்கார்ந்துருந்தாலும் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, நான் நடந்தாலும் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் அங்க படுத்தாலும் அறிஞ்சிருக்கேன், உங்களை விட்டு நான் எங்க போக முடியும், ஏனென்றா உம்முடைய பார்வையில் நான் எப்பொழுதுமே இருக்கிறேன்னு சொல்றது அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்முடைய முகத்தை பார்த்து அளவிடுகிறவர் அல்ல. இன்று உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் நல்ல ஆழமாக அறிந்திருக்கிற ஒருவர் இருப்பார் என்றால் அவருடைய கண்கள் தான் அன்பானவர்களே. அவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் எங்க ஓடினாலும் சரி, அவருடைய கண்கள் நம்மேல் வைத்திருக்கிறதை ஒரு நாளும் நீங்களும் நாளும் எடுத்து போடவே முடியாது, எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்ட தேவன் இந்த யாக்கோபு மேல ஏன் இவ்வளவு விருப்பம்? எப்படி அவனை அந்த பந்தியில கொண்டு வந்து சென்றார் என்றால், இவனுடைய இன்னொரு குணத்தை நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் பார்க்கும்பொழுது 26ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால், 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் கடைசி பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஏசா என்கிற தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த சிறு வயதிலேயே பாருங்கள், அவனுக்கு அந்த ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டும், ஏமாறுகிறவனிடத்தில் எப்படியாவது தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு அந்த சிறு வயதிலிருந்தே உருவாகி இருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை நான் அதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 31ஆம் வசனத்தில் ஏசா ரொம்ப களைப்பா வருகிறார், ரொம்ப பசி, அவரால் தாங்க முடியல, ஏதாவது கிடைத்தால் நலமாய் இருக்குமே என்று வருகிறார். வரும் பொழுது தன்னுடைய சகோதரன் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறது, கஞ்சி காய்த்து கொண்டிருக்கிறது வைத்துக் கொள்வோம், பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ரசம் கூட ரொம்ப சுவையாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு. உடனே தன் சகோதரத்தில் எனக்கு கொடுகின்றான். இந்த யாக்கோபு பாருங்க என்ன சொல்றாரு 31ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அதில் நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், எனக்கு கொடு என்று அவன் கேட்கவில்லை. இட் வாஸ் நாட் a request. அங்கே ஒரு கமர்ஷியல் வியாபாரம் நடைபெறுகிறதை பார்க்கிறேன். அந்த சிறு வயதிலே அண்ணனை இடத்துல என்ன சொல்லுகிறான், அதை விற்று போடு அப்படின்னு என்றால் ஒரு கிரயம் பண்ணிவிடு நம்முடைய வார்த்தையில். ஸோ அந்த சேஷ்ட புத்திர பாகம் இனிமேல் உனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னா ஒரே நாளில் இது வராது. அத்தனை வருஷங்கள் அவன் வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவனுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய சகோதரனுக்கு இந்த சேஷ்ட புத்திரம் பாகம் என்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு இல்லை, அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது அவனை ஏமாற்றி பெற்றுக்கொள்ள முடியும்.
அவனாக கொடுக்க மாட்டான், அவனை ஏமாற்றினான். அந்த கண்கள் எங்கே போனது என்றால் தன் சகோதரன் மேலே இருந்த ஆசீர்வாதத்தின் மேலேயே கண்கள் இருந்ததை பார்க்கிறேன். அதை பார்த்து 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 இவன் ஒரு தந்திரவாதி, நல்ல தந்திரம் பண்ணுகிறவன். ஆகையினால ஒரு தந்திரம் பண்ணி என்ன செய்யலாம், விட்டு போடு, அதை பெற்றுக்கொள்கிறான். அன்பானவர்களே, இப்படி ஏமாத்தி 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 ஏமாத்தியே தான் அவனுடைய வாழ்க்கை. ஏனென்றால் அவனுடைய பெயரும் எத்தன் ஏமாற்றுகிறவன். இப்படிப்பட்டவன் எப்படி அந்த விருந்தில் வந்தான்? ஏனென்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவீர்கள் வைத்துக்கொள்வோம், அதில் ஒரு பந்தி, ஒரு பார்ட்டி வைத்திருக்கீங்க வைத்துக்கொள்வோம். எல்லாரையும் கூப்பிட மாட்டோம், நான் அதில் முக்கியமானவர்களை மாத்திரம், நமக்கு வேண்டியவர்களை மாத்திரம்தான் அழைப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் அவருடைய பந்தியில் யாக்கோபுக்கு எப்படிங்க இடம் கொடுத்தாரு? ஆபிரகாம் ஓகே, ஈசாக்கும் ஓகே, இந்த எத்தனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார் என்றால் அது அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம் போகட்ட, நீ எவ்வளவு மோசமாக இருந்தாலும் என்னுடைய நடக்கைகளுக்கு, என்னுடைய கிரியைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வருவாய் என்றால், உன்னை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அந்த பந்தியிலே பங்கு பெருக்கு பாத்திரவானாக மாற்றுக வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்களும் நானும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேடுகிறோம். அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் இருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு நபரை இன்னும் நான் சந்திக்கவில்லை. அதே வேளையிலே இயேசுவை நான் அறிந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறதோ தரித்திரம் இருக்கிறதோ அதெல்லாம் பெரியதல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு என்னை இயேசு ஏமாத்திட்டாருங்க, நான் அவரை நம்பி ஞானஸ்தானம் எடுத்தேங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு என்னுடைய சொத்துக்களெல்லாம் விட்டு அவரை பின்பற்றி இப்பொழுது ஓட்டையாண்டி விட்டாங்க, என்னை ரொம்ப கஷ்டத்தில் வைத்துட்டார் என்று என்றைக்காவது ஒருவன் சாட்சி சொல்வானா? சொல்ல முடியாத அன்பானவர்கள். ஏனென்றால் அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. சரிங்களா? அப்படியே நின்றுவிடக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பமே என்னவென்றால், இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்க, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், தாளந்துள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு உங்கள் வீட்டில் உங்களை மக்கு என்று சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஒரு மூடன் என்று சொல்லியிருக்கலாம். வாட் எவர் தி சர்டிஃபிகேட் யூ ரிசீவ்ட், that makes no difference to the choice of God. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் மக்கள் என்ன சொன்னாலும் அது எடுபடாது அன்பானவர்களே. ஏனென்றால் யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேர் என்ன அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கு பிடித்தது என்னவென்றால், அதை மாற்றி வாசிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கு நான் தகப்பன் என்று அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். நான் அவர் பிள்ளையாய் இருப்பதை விட அவர் எனக்கு தகப்பனாய் இருப்பதே மகா பெரிய காரியம் அன்பானவர்களே. அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த பகுதியிலே அந்த விருந்திலே பங்கு பெற முடியும். ஆனால் இன்று நிறைய சபைகளில் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளை பார்க்கும் பொழுது எல்லாம் எதில் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்றால், தங்களுடைய டினாமினேஷனில் இருக்கிறவர்களை, போதர்களை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் நாங்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று நினைத்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு பரிசுத்தம் இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. அவரை பின்பற்றுவதுதான் பரிசுத்தம், அவருடைய சாயலிலே வளர்வதுதான் பரிசுத்தம். அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே போக முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாருங்க, ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஏனென்றால் பெற்றோர்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள், முக்கியமாக தகப்பன்மார்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஒரு திட்டம் வைத்திருப்பீர்கள். இவர்களை ஆடிட்டர் ஆக்க வேண்டும், இவர்கள் ஒரு பைலட் ஆக்க வேண்டும், இவர் ஒரு வியாபாரி ஆக்க வேண்டும், அல்லது இவரை ஒரு என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? பெற்றோர்கள் ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம். பொல்லாதவர்களாகி நீங்களும் நானுமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு கிரியைகளும் நம்முடைய மனதில் வைத்திருப்போம் என்றால், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள என் பிதா, உங்கள் பிதா நமக்கென்று ஒரு திட்டம் இல்லாமல் போவாரா? அவர் செய்வார் என்றால் அவர் அலட்சியமான தேவனாக மாறிவிடுவார். அப்படி அல்ல. ஒரு ஜீவனும் கெட்டு போக கூடாது என்று நினைக்கிற தேவன் உங்கள் ஜீவனையும் என்னுடைய ஜீவனும் கெட்டு போகக்கூடாது, அது எங்கேயும் போயிடக்கூடாது, நான் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கிரியைகளை செய்வார். இந்த யாக்கோபு எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் அவனுக்கு தேவன் வைத்திருந்தது என்னவென்றால், இவன் எப்படியாவது இவனை
வாழ்க்கையிலே நான் ஈடுபட்டு இவனை அந்த பந்தியிலே கொண்டு வருகிறவனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அது மாத்திரமல்ல, பூமியிலேயும் இப்படிப்பட்டவர்களையும் தேவன் மாற்றி பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ராஜாக்களாக, இளவரசர்களாக மாற்றி என்னால் அதை ஒரு உலகத்துக்கே சாட்சியாக கொடுக்க முடியும் என்பதை அவர் திட்டம் வைத்திருந்தார். ஆண்டவருடைய பார்வையில் இன்றைக்கு உட்கார்ந்திருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ, நான் அதை நம்புகிறேன். அநேக வருஷங்களுக்காக முன்பாக நான் இந்த சபைக்கு வந்திருந்தேன். நிறைய வருஷங்கள் வர முடியாத சூழ்நிலைகளாக மாறிவிட்டது. ஆனால் இன்று எப்படி வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன். அதில் தான் அழைத்த பொழுது, ஜெபம் செய்த பொழுது போயே ஆக வேண்டும் என்று யோசித்தேன். சரிங்களா? இப்படி திட்டம் ஆண்டவர் வித்தியாசமாக நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும், நம்மை கொண்டு எப்படி ஆசீர்வதிக்கணும் என்பது எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்து விட்டாருங்க. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், எபேசியர் 2:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கென்று கிரியைகளை உருவாக்கி அதில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை ரட்சித்தார். இது மனுஷன் யாவனும் பெருமை பாராட்டக்கூடாது. அப்போ நடக்க வேண்டிய வழி என்ன, அதுதான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்படி ஏமாத்துறவனாக இருந்த இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை அனுமதிப்பார். இவன் ஒரு பொய் சொல்றதுல ஒரு திறமைசாலி. ஏன்னா பொய் சொல்றதுக்கு திறமை வேணும். பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் பொய் சொல்லவே வராது. பொய் சொன்னோன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இவன் பொய் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் இவன் பொய் சொல்றதுல பொய்க்கு பிதா என்று சொல்லலாம் இவனை கூட. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், தன்னுடைய தகப்பனை இடத்துல போய் ஆசீர்வாதம் பெறுகிறான். ஸோ இவனுடைய ஆசைகள் எல்லாமே எதில் இருந்ததுனாக்கா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். சரிங்களா? அவனுக்கும் நம்மில் அநேகருக்கும், எல்லாருக்கும் சொல்லலை, அநேகருக்கும் எதை தான் தேடுகிறோம் என்றால், போதிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தோம், இன்னும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்று தேடி ஓடுகிற விசுவாசிகளை தான் அதிகமாக பார்க்கிறேன். அப்போ என்ன செய்கிறான்னா, தகப்பனிடத்தில் போயிட்டு அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, அப்போ அவன் ஏமாத்துறான். அவன் ஏனென்றால் அந்த காரணமே அவனுடைய தாய் தான் அந்த தந்திரம், அந்த ஏமாத்துறதெல்லாம் அவனுக்கு நல்லா அஸ்திபாரத்தை போட்டு அவன் நல்லா பலப்படுத்தினது யாருன்னா அவனுடைய தாய். ஏனென்றால் ஏசாவுக்கு போகிற ஆசீர்வாதங்களை இவனுக்கு திருப்பி விட வேண்டும். ஏசாவும் மகன்தான், அவனும் 20 வருஷம் கழித்து பிறந்தவன் தான். அந்த தாய் என்ன செய்தார்கள் என்றால், அவனுக்கு போகாதபடி அவன் என்ன செய்கின்றான், அந்த அம்மா ரெபெக்காள் என்ன செய்கிறார்கள் என்றால், யாக்கோபுக்கு வர வேண்டும் என்று நல்ல தந்திரம் போடுறாங்க. ஏனென்றால் யாக்கோபு ரெபெக்காளுக்கு மிகவும் பிடித்தமானவன். இப்பொழுது அப்பா கிட்ட போகிறான். போகும் பொழுது 18ஆம் வசனத்தில், நீ யார் என் மகனே என்று யாக்கோபு கேட்குறார், ஈசாக்கு கேட்குறார். அப்போ பாருங்க, அவன் சொன்னது உமது, தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகி ஏசா. பொய். இவன் 2வது மகன் தானே யாக்கோபு. என்ன சொல்ல, நான் ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே இன்னொரு பொய் செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டிருந்ததை புசியும் என்றான். இன்னும் கொஞ்சம் போறாருங்க, பொய்யில போய்கிட்டே இருக்கிறான். ஏமாத்துறவனுக்கு பொய் சொல்வது ரொம்ப சுலபம். அவன் என்ன பண்ண அடுத்தது அப்பா கேட்குறாரு ஈசாக்கு, ஆமாம் நான் சொன்னேன், எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் வேட்டையாடி எப்படி உன்னால் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், சீக்கிரமாக எப்படி அகப்பட்டதுன்றான் 20ஆம் வசனத்தில், அவன் உம்முடைய தேவனாகிய, என்ன பொய்யாட்டிக்கிறார் இவர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். பா, அதை நம்பிட்டாரு ஈசாக்கென, வேற வழியே இல்லையே. அப்புறம் பார்த்தா அவரை தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா ஈசா மேலே நல்ல ரோமங்கள் இருந்தது, இவன் மேலே இருக்குதான்னு சொல்லி தொட்டு பார்க்குறாரு. அப்பவும் அந்த உடையெல்லாம் அவங்க அம்மா கொடுத்த ஐடியாவில் அவன் அதெல்லாம் போட்டுட்டு வந்து அப்படியே நடிச்சிடுறான். அப்பவும் தெரியுது ஈசாக்கு குரல் வேற மாதிரி இருக்குதே. ஆனால் இவன் சாதிக்கிறான். எவ்வளவு மாறுவேடம் பாருங்கள். ஆசீர்வாதத்தை தேடி எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ அவைகள் எல்லாவற்றையும் தேடி ஓடுகிறான்.
இவன் ஒரு ஆசீர்வாத பிரியன், அப்படிதான் அவனுக்கு பேர் வைப்பேன் நான்.